அடுத்துன்னு விராட் கோலி ஒன்று கிடையாது 2 உலக சாதனை சம்பவங்களை இன்றைக்கி விராட் கோலி குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு எதிராக நடந்த மேட்ச்சில் அவர் நிகழ்த்தியிருக்காரு. ஸோ அது மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட 250 ரன்களாக இருந்தாலும் சரி அப்படின்னு அந்த அளவுக்கு அடின்னு அடித்து பொலந்து எடுத்திருக்காரு விராட் கோலி குஜராத் டைட்டன்ஸ் அணியை. ஸோ இந்த ஆட்டத்தினுடைய ரிசல்ட்டால் இப்போ பாயிண்ட்ஸ் டபுளில் நேற்று தானே நம்ம சிஎஸ்கே திடீர்னு கீழே இருந்து 5வது இடத்துக்கு முன்னேறிந்தாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே மகிழ்ச்சி அடைஞ்சிருந்தோம். ஸோ அந்த மகிழ்ச்சியோடு சேர்த்து இந்தாங்க இன்னும் 2 குட் நியூஸ் அப்படின்னு இன்றைக்கி ஆர்சிபி டீம் அவங்க செஞ்ச சம்பவத்தால் குஜராத் அணி அவங்க வாங்கின அடி புள்ளிப்பட்டியலில் பார்த்தோம்னா சிஎஸ்கே அணிக்கு 1 இல்லை 2 நல்ல நியூஸ் குட் நியூஸுகள் இன்றைக்கி இந்த ஆட்டத்தினுடைய ரிசல்ட் மூலிமா நம்ம சிஎஸ்கேவுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அப்படி இன்றைக்கி குஜராத் அதே போல் ஆர்சிபி 2 பேருமே விளையாண்ட இந்த மேட்ச்சில் ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் நடந்த சம்பவங்கள் ஹைலைட்ஸ், முக்கியமாக கோலி அவர் நிகழ்த்தின 2 உலக சாதனைகள் என்ன, அதன் காரணமாக நம்ம சிஎஸ்கே அணிக்கு பாயிண்ட்ஸ் டேபிளில் நடந்திருக்க நல்ல விஷயங்கள் தான் என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட்டான விவரம் எல்லாத்தையுமே வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் வழக்கம் போல் இந்த மேட்ச்லேயுமே டாஸ் ஜெயிச்ச டீம் பார்த்திங்கன்னா ஆர்சிபி அவங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்துக்கல, ரன் சேசிங் தான் பெஸ்ட்டு அப்படின்னு 2வது பேட்டிங்கை தேர்வு செஞ்சாங்க. இதனால் ஓப்பனராக சுப்மன் கில், சாய் சுதர்ஷன் குஜராத் அணி அவங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண வராங்க. இதில் நம்ம தமிழக பிளேயர் சாய் சுதர்ஷன் கடந்த மேட்ச்சில் அவர் ஃபஸ்ட்டு பாலில் டக் அவுட் ஆயிருந்தார். ஸோ அந்த தவறை இந்த மேட்ச்சில் சரி பண்ணிக்கிட்டு சாய் சுதர்ஷன் செம்மையான பேட்டிங்கை இன்றைக்கி பண்ணார். கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கழிச்சு யாரும் எதிர்பார்க்காத பயங்கரமான அடி செம்மையான பர்ஃபார்மன்ஸை இன்றைக்கி ஆர்சிபி அணிக்கு எதிராக நம்ம தமிழக பிளேயர் சாய் சுதர்ஷன் வெளிப்படுத்தினார். அதே போல் மறுமுனையில் ஸ்லோவான பேட்டிங்கை காட்டிக்கிட்டு இருந்த சுப்மன் கில் 32 ரனில் அவுட் ஆகி வெளியேறினார். அவர் போனதுக்கப்புறமா பட்லர் வந்தார், அவருமே 25 ரன் தான். ஆனால் சாய் சுதர்ஷன் பார்த்தீங்கன்னா அவருடைய ஹாஃப் செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு என்னுடைய வேலை இதோட முடியல அப்படிங்கிற மாதிரி செஞ்சுரி நோக்கி போயிட்டுருக்காரு. சாய் சுதர்ஷன் செஞ்சுரி நோக்கி போனாலும் அவருடைய அதிரடி குறையாமல் ரொம்ப வேகமாக கிட்டத்தட்ட ஏறக்குறைய 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் அபாரமாக விளையாண்டுக்கிட்டே இருந்தார் சாய் சுதர்ஷன். இதன் காரணமாக குஜராத் அணி 200 தொடுவாங்களா அப்படிங்கிற அந்த நிலைமை மாறி ஈஸியாக 200 ரன் தொற்றுவாங்க குஜராத் அணி அப்படிங்கிற மாதிரி ரன் வேகமாக எகிரிக்கிட்டே இருக்குது. மறுமுனையில் மற்றவங்க அவுட் ஆகிறாங்க, ஆனால் சாய் சுதர்ஷன் அவர் மட்டுமே நின்று முக்கியமான இன்னிங்ஸை விளையாடுறாரு. இப்படி இருக்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் ஒரு வழியாக கஷ்டப்பட்டு 57வது பந்தில் அவருடைய அந்த செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ணார் சாய் சுதர்ஷன். ஆனால் கெட்ட நேரம் பாருங்கள், செஞ்சுரி அடித்த அடுத்த பந்திலேயே சாய் சுதர்ஷன் அடுத்த பால்லையே அவர் அவுட் ஆகி ரொம்ப பெரிய ஒரு பின்னடைவு அதிர்ச்சியை குஜராத் அணிக்கு கொடுக்குறாரு. ஏன்னா கிட்டத்தட்ட 56-57 பந்துகள் விளையாண்ட சாய் சுதர்ஷன் கடைசி வரைக்கும் நின்றிருந்தார்னா கண்டிப்பாக கூடுதல் ரன்ஸ் வந்திருக்கும் குஜராத் அணிக்கு. ஆனால் அவர் அவுட் ஆனதுக்கப்புறமா உள்ளே வந்த இன்னொரு தமிழக பிளேயரான வாஷிங்டன் சுந்தர், அதுக்கப்புறமா ஹோல்டர் 2 பேருமே அவங்க கொஞ்ச நேரம் அந்த டெப்த் ஓவரில் பார்ட்னர்ஷிப் போடுறாங்க, அதிரடியாக விளையாண்டு ரன்ஸுகளை குவிக்கிறாங்க. இதனால் ஒரு மாதிரி போன குஜராத் அணி கடைசியாக எப்படியோ 200 தொட்டுட்டோம்டா அப்படின்னு 205 ரன் எடுக்கிறாங்க. 20 ஓவருக்கு விக்கெட் பார்த்திங்கன்னா 3 விக்கெட் தான் இழந்திருக்காங்க. ஸோ இப்படி விக்கெட் கம்மியாக இழந்திருந்தாலும் 205 ரன் எடுத்த இந்த ரன் கண்டிப்பாக கம்மியான ரன் தான். நிச்சயமாக ஒரு 20-30 ரன்கள் நிச்சயமாக ஆர்சிபி அணிக்கு எதிராக அவங்கள டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு குஜராத் கம்மியாக அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஆட்டத்தை பார்த்தப்ப அப்போவே எல்லாருக்குமே சொல்ல தோணுச்சு. இப்படி இருக்க இந்த 206 ரன்னை ரன் சேசிங் பண்ணுறதுக்காக ஆர்சிபி உள்ளே வராங்க. முக்கியமாக நம்ம விராட் கோலி அவர் வராரு, அவர் கூட பெத்தல் இவங்க 2 பேருமே ஓப்பனராக வராங்க. ஸோ பெத்தல் அவர் 14 ரன்னுக்கு அவுட் ஆகி நடைய கட்டிட்டார். ஆனால் விராட் கோலி பார்த்தீங்கன்னா அவர் இன்றைக்கி அதாவது பெங்களூர் சின்னசுவாமி கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் லாஸ்ட் லீக் மேட்ச் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ரசிகர்களுக்கு பயங்கரமாக வான வேடிக்கை, அதுக்கப்புறமா சில சாதனைகளும் நிகழ்த்தணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் போல இருக்குது கோலி. அவர் பாட்டுக்கு அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கார். ஸோ அந்த நேரத்தில் திடீர்னு உள்ளே வந்த படிக்கல், கோலி நீங்கள் கொஞ்ச நேரம் சும்மா இருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு படிக்கல் அடிக்க ஆரம்பித்தார் பாருங்கள், டேக் ஆன் பண்ணார் பாருங்கள். எல்லா பாலுமே எல்லா பாலுமே 4 போகுது, 6 போகுது. ரஷித் கான் போட்டார், பிரசித் கிருஷ்ணா போட்டார். யார் பந்து போட்டாலும் ஈவு இறக்கமெல்லாம் பார்க்காம 200 ஸ்ட்ரைக் ரேட்டை குறையாமல் படிக்கல் கிட்டத்தட்ட ஒரு 19-20 பந்துக்கெல்லாம் ஹாஃப் செஞ்சுரி கம்ப்ளீட் பண்ணிட்டார். விராட் கோலி ஃபஸ்ட்லேருந்து விளையாண்டுட்டு இருக்காரு, அவரே ஹாஃப் செஞ்சுரி அடிக்கல. அதுக்கு பின்னாடி வந்த படிக்கல் ஹாஃப் செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ணுறாரு. 55 ரன் எடுத்திருந்தப்ப படிக்கல் அவுட் ஆகிறாரு. ஸோ படிக்கல் போனதுக்கப்புறமா திரும்பவும் ஆட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு உள்ளே கொண்டு வராரு கோலி.
ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த 2 சாதனைகளில் உலக சாதனைகளில் ஒரு உலக சாதனையை நிகழ்த்துறாரு கோலி. கிட்டத்தட்ட 800 ஐபிஎல் ஆட்டங்களில் மட்டும் 800 4 இன்றைக்கி விராட் கோலி அவர் அடித்து கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஸோ கோலி நிறைய ஃபோர்ஸ் அவர் அடிச்சிருக்காரு, நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அது எல்லாம் சேர்த்து இன்றைக்கி 800 4களை கம்ப்ளீட்டாக மொத்தமாக விராட் கோலி அவர் மட்டுமே அவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு ஐபிஎல் கேரியரை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா சில சிக்ஸர்களை பறக்க விடுறாரு. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு வேர்ல்டு ரெக்கார்ட் ஐபிஎல்லில் கிட்டத்தட்ட 300 சிக்ஸர்களை கடந்திருக்காரு இதே மேட்ச்சில். ஸோ அந்த மாதிரி ஒரே மேட்ச்சில் 2 உலக சாதனைகள், ஒன்று வந்து 4 ஒன்று வந்து சிக்ஸர் அப்படின்னு 800 4 அதுக்கப்புறமா 300 சிக்ஸரை இன்றைக்கி ஒரே மேட்ச்சில் விராட் கோலி அவர் கடந்து இந்த 2 உலக சாதனையை அடுத்தடுத்துன்னு பேக் டு பேக் நிகழ்த்தியிருந்தார் விராட் கோலி. இப்படி இருக்க கோலி அதுக்கப்புறமா அவர் அடின்னு அடிச்சுட்டு இருக்கிறத பார்த்தா குஜராத் டீம் ஒரு 250 ரன் அவங்க டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா கூட நிச்சயமாக கோலி அவர் அடித்து முடித்து ஈஸியாக ஜெயிச்சிருப்பாங்க போல இருக்குது. ஆனால் பாவம் குஜராத் அணி அவங்க 206 தான் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் 250 ரன் கொடுத்தாலும் அடிக்கிற மாதிரியான அந்த கொடூர ஃபார்மில் தான் இருந்தார் விராட் கோலி. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா 81 ரன் எடுத்திருந்தப்ப நிச்சயமாக செஞ்சுரி அடிச்சுவார் அப்படின்னு எல்லாருமே ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு எதிர்பாராத விதமாக பவுல்ட் ஆகி கோலி 81 ரனில் அவுட் ஆகி வெளியேறாரு. ஸோ கோலி அவர் அவுட் ஆகி வெளியேறினாலும் அவருடைய வேலையை கச்சிதமாக கரெக்டாக செஞ்சு கொடுத்துட்டு தான் கோலி அவர் அவுட் ஆகியே போயிருக்காரு. அப்போ கோலி அவர் போகிறப்ப கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த எடுக்க வேண்டிய ரன் ரேட் கிட்டத்தட்ட 6, அதாவது ஓவருக்கு 6 ரன் எடுத்தால் போதும் ஜெயிச்சலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆட்டத்தை செட் பண்ணி வச்சுட்டு தான் பார்த்தீங்கன்னா கோலி அவர் அவுட் ஆகி போகிறாரு. ஆனால் அதுக்கப்புறமா வந்த ஆர்சிபி பிளேயர்கள் அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொதப்ப ஆரம்பித்தாங்க. ஏன்னா ராஜ் பட்டிதார் 8 ரன்னுக்கு அவுட் ஆகிட்டார், சதீஷ் சர்மா அவரும் 10 ரன்னுக்கு அவுட் ஆகிட்டார். இப்படி கோலி போனதுக்கப்புறமா அடுத்தடுத்துன்னு சில விக்கெட்டுகளை டக்குன்னு இழந்தாங்க. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா கோலி கரெக்டாக அவரை செட் பண்ணி வச்சுட்டு போயிட்டார். ப்ரெஷர் எதுவுமே சுத்தமாக கிடையாது. அதனால் ஈஸியாக பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்த ஆர்சிபி பேட்ஸ்மேன்கள் அவங்க ஒரு மாதிரி இந்த மேட்சை கொண்டு போனாலும் கடைசியாக ஈஸியாக இந்த மேட்சை ஒரு ஓவர் இருக்கிறப்பவே மேட்சை முடிச்சிட்டாங்க. ஆர்சிபி டீம் இந்த ஆட்டத்துலேயுமே ஜெயிச்சிட்டாங்க. இதனால் விராட் கோலி அவருடைய இந்த அபாரமான பேட்டிங், அவருடைய அபாரமான சாதனைகள் ஈஸியாக இந்த மேட்ச்சில் ஆர்சிபி அணியை ஜெயிக்க வச்சிருக்கு. இந்த சூழ்நிலையில் இந்த ஆட்டம் முடிஞ்சதுக்கப்புறமா பாயிண்ட்ஸ் டேபிளில் நம்ம திரும்பி பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபி டீம் அவங்க 2வது இடத்துக்கு போகிறாங்க. பஞ்சாப் டீம் அவங்க தொடர்ந்து ஃபஸ்ட்டு இடத்துல தான் இருக்காங்க. ஆனால் இன்னொரு விஷயம், நல்ல விஷயம் நம்ம சிஎஸ்கே அணிக்கு 2 நல்ல விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டத்தில் குஜராத் அவங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னா நேற்று தான் சிஎஸ்கே ஜெயிச்சு 5வது இடத்துக்கு பாயிண்ட்ஸ் டேபிளில் வந்திருந்தாங்க பார்த்தோம். நம்ம எல்லாருமே சந்தோஷப்பட்டிருந்தோம். ஆனால் அந்த சந்தோஷம் 24 மணி நேரம் கூட நீடிக்கலையே அப்படின்னு குஜராத் டீம் அவங்க நம்மளை கீழே தள்ளி விட்டுட்டு இந்த ஆட்டத்தில் ஜெயிச்சிருந்தா அவங்க மேலே போயிருப்பாங்க, சிஎஸ்கே கீழே இறங்கியிருப்பாங்க. ஸோ அது நடக்கலை. கண்டிப்பாக சிஎஸ்கே அணிக்கு இது நல்ல விஷயந்தான். அப்புறம் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மேட்ச் நம்ம சிஎஸ்கே அணி குஜராத் அவங்க கிட்ட தான் அடுத்த மேட்சையே நம்ம சிஎஸ்கே விளையாட போகிறாங்க. ஸோ இப்போ ஆர்சிபி அணிக்கிட்ட படுதோல்வி, ரொம்ப மோசமான படுதோல்வி அடைஞ்சிருக்க இந்த குஜராத் டைட்டன்ஸ் அணி அடுத்த ஆட்டம் நம்ம சிஎஸ்கே அணிக்கிட்ட தான் மோதுறதுக்கு நம்ம சென்னைக்கு வராங்க. ஸோ இப்போ ஆர்சிபி அவங்க ஹோம் கிரவுண்டில் இப்படி படுகேவலமாக மோசமாக தோல்வி அடைகிற குஜராத் அவங்க அதே தோல்வி அடைந்த அந்த டீமோட தான் அங்கே நம்ம சென்னை கிட்ட வந்து விளையாட போகிறாங்க. ஸோ தோல்வியில் இருந்து ஆர்சிபி டீம் பார்த்திங்கன்னா குஜராத் அணியை நம்ம சென்னைக்கு நம்ம சிஎஸ்கே கூட விளையாட அனுப்பி வைக்கிறாங்க. இது கண்டிப்பாக தோல்வியில் இருந்து வர்ற ஒரு டீமை நம்ம சிஎஸ்கே ஜெயிச்ச டீமாக வெற்றி மூமெண்டமோட குஜராத் அணியை சமாளிக்கிறோம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இது நம்ம சிஎஸ்கே அணிக்கு இந்த ஆட்டத்தில் ஆர்சிபி ஜெயிச்சதன் மூலிமா இன்னொரு நல்ல விஷயமும் இந்த மாதிரி நடந்திருக்கு. இதனால் பாயிண்ட்ஸ் டேபிள் நம்ம சிஎஸ்கே அணிக்கு சாதகமாக தான் இன்றைக்கி நிறைவடைஞ்சிருக்கு. அந்த வகையில் கோலி நிகழ்த்தில் அந்த 2 உலக சாதனைகள், அதுக்கப்புறமா பயங்கரமான அவருடைய அந்த ரன் சேசிங், முக்கியமாக பாயிண்ட்ஸ் டேபிளும் நம்ம சிஎஸ்கே அணிக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. இது எல்லாத்த பற்றியும் உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள்.